பொண்ணு கேட்டு வந்திருக்கிறீங்களா? ஏன் தங்கச்சியவா? ஏன்டா வாய பழக்கிற? எனக்கு என்ன வயசாகி போச்சு, தலை நிறைஞ்சு போச்சுன்னு பாக்குறியா? அடே இது பஞ்சாமிரதம் பட்ட தலைடா. டேய் நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ கல்யாணம் பண்ணி வை, ஒரே மாசம் அவளை வீட்டோட நான் அடைக்கு ஒடுக்கி போக. நான் வீட்டுல போய் இருக்கிறேன், எல்லாத்தையும் நீ சொல்லி அனுப்பிச்சு. என்ன மாப்பிள்ளை இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒருவேளை தங்கச்சி உங்க முகத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன செய்வேன்? உட்காருங்க. எனக்கு உட்காருங்க. உட்கார்ந்தா போகுது. என்னண்ணே இதெல்லாம்? உன்னை 2ஆம் தாரமா பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு. 2ஆம் தாரமா? பலே நாட்டாமே, முதல்ல உங்க தைரியத்துக்கு ஒரு சபாஷ் போடணும். வடிவு, உனக்கும் கல்யாணம் காட்சி ஆகாம வீட்டோட இருக்கிறேன். உன்னை வந்து பாத்துட்டு போற மாப்பிள்ளைங்கள்லாம் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டு ஓடிடுறாங்க. அது என்ன அப்படி இப்படி? அதாவது வீட்டோட இல்லாம வெளியே தெருவை சுத்துற போக்கரி பொண்ணாச்சே, பொறுப்பா குடும்பம் நடத்துவாளான்னு எல்லாரும் பயப்படுறானுங்க இல்ல? அதேதான். நீங்க மட்டும் ரொம்ப தைரியமா ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுப்பேன்னு வந்திருக்கீங்க இல்ல? அதேதான். பிரமாதா, எங்க 2 பேரையும் சேர்த்து எல்லாரும் ஒரு தடவை நல்லா பாருங்க. ஜோடி பொருத்தம் எப்படி? 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அடவன் நாக்கல வசம்ப வச்சு தேய்க்க சண்டாளா, இதுக்கு அவனை நான் கூட்டிட்டு வந்தேன். என்ன மறுபடியும் சொல்ல வர்ற? எப்பவும் இப்படி சேர்ந்தேவா இருக்க போறாங்க? ஒரு நாளைக்கு மணவரையில இப்படி இருக்க போறாங்க, அவ்வளவுதானே? அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் இப்படி உட்கார்ந்தா போதும், அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்ல? அதேதான். ஆமா, உங்க முதல் சம்சாரம் எதனால செத்து போயிட்டாங்க? செத்து போயிட்டாளா? நான் ரத்து பண்ணி விட்டேன். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா எனக்கு பிடிக்கல, ரத்து பண்ணிட்டேன். நான் ஆம்பளை இல்ல. ஆமா, ஆம்பளைன்னா அப்படித்தான் இருக்கணும், பிடிக்கலன்னா ரத்து பண்ணிடணும். நாட்டாமே, உங்களை கட்டிக்கிறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். வடிவு தங்கம்னா தங்கம் தான். என்னமோ ஊர்லதான் அனாவசியமான ஒரு கெட்ட பேரு இல்ல? அதேதான். டே மச்சான், மாப்பிள்ள எப்படா கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அதுக்கு முன்னால உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தனியா பேசணுமே. தனியாவா? என்கிட்டயா? பேசலாம். அண்ணே பேசட்டுமா? எப்படியா? வாங்கய்யா, தனியா பேசுவோம். தனியா பேசிட்டு வரேன். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிச்சு, இப்ப திடீர்னு 2ஆம் கல்யாணத்துக்கு சமைச்சிருக்குது. ஆச்சரியமா இருக்குது. வடிவு, ஏன் கதவை சாத்துற? வேற ஒண்ணும் இல்ல, இங்க நடக்கிறது வெளியில தெரிஞ்சா நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காகத்தான். உட்காருங்க. நீ உட்காரு. நாட்டாமே, நான் உங்களை கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு ஒரு 5 வேலி நிலம் எழுதி வைக்கணுமே. 5 வேலியா? 5 கிராமத்தை எழுதி வைக்கிற? நிறைய நகை போடணும். எக்கச்சக்கமா. பட்டுப்புடவை எத்தனை வேணும்? ஒரு 100. 101 எடுத்துக்க. அப்புறம் ஒண்ணே ஒண்ணு, கல்யாணம் ஆன உடனே நான் உங்களை ரத்து பண்ணிடுவேன். ரத்து பண்ணிப்பிடியா? ஆமா, உங்க முதல் சம்சாரத்தை நீங்க அப்படித்தானே ரத்து பண்ணிட்டீங்க. என்ன அவளை எனக்கு பிடிக்கல, நான் ரத்து பண்ணிட்டேன். அப்படித்தான், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எனக்கு பிடிக்காத, நான் ரத்து பண்ணுவேன். என்ன நான் ஆம்பளை, நீ ஒரு பொம்பளை? ஏண்டா? ஓஹோ, ஏண்டா ராஜா வாடா கண்ணேன்னு செல்லமா கூப்பிடுறியா? இல்லடா. வடிவு, என்ன விளையாட்டா பேசுறேன்னு பார்த்தா? ஆம்பளை செஞ்சா ஒரு நியாயம், அதையே பொம்பளை செஞ்சா இன்னொரு நியாயமாடா? பாரு, தா போட்டு பேசாது. நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன், மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? மரியாதை வேணுமா? வாங்கிக்க. என்ன இருந்தாலும் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன், என் கையால் அடி வாங்கினேன்னு தெரிஞ்சா ஓமானம் தான் போயிடும். நான் கொடுக்கறத சத்தம் போடாம வாங்கிக்க. வடிவு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடு. கையெடுத்து கும்பிடாத. ஆம்பளை பொம்பளை கும்பிட்டா பண்பாடு கெட்டு போயிடும். நாளே சாத்து, பேசாம வாங்கிக்கடா. என்னையா அது? 2 பேரும் உள்ள போனாங்க, ஏகப்பட்ட சத்தமா இருக்குதே. சத்தம் வர்றதுக்கு அவங்க சண்டையா போட்டுக்கிறாங்க. நல்ல புத்தி வந்துருச்சுல்ல? இனிமே பொண்ணு கேட்டு எந்த வீட்டுக்கும் போக மாட்டியா? எந்த வீட்டுக்கும் போறதுக்கு நான் என்ன முழு பைத்தியமா? சரி, இப்ப எப்படி போவ? வெளியே போறதுக்கு வெக்கமா இருக்கா? சொல்ல பக்கம் முடியாது, இந்த பக்கம் தான் போகலாம். ஏன் அலறி அடிச்சுட்டு போற? விஷயம் தெரிஞ்சு போயிடும், நிதானமா சிரிச்சுக்கிட்டு போ. ஐயோ, இந்த கோரத்துல சிரிப்பு வேறையா? சரி சரி, தொப்பை கைட்டு போட்டு போ. ஐயோ, சிரிச்சுக்கிட்டே போகணும். சிரிச்சுக்கிட்டே. என்ன ஏசமா தலைவிரி கவலமா வர்றீங்க? ஒண்ணு இல்ல, வடிவு இருக்குதே ஒரு பைத்தியக்கார பிள்ளை, அது முடி அவுத்து விடுங்க பாக்கணும்னு நிச்சது, அவுத்து விட்டேன். இவ்வளவு நேரமா?
பெரிய முடியல. யாரா அவன்? உலக விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாப்பிள, நீங்க வாங்குற மூச்சை பார்த்தா உலகத்தையே சுத்தி ஓடி வந்த மாதிரி இருக்குது. அது தெரியுங்க. முடிவு என்னாச்சு? முடிவு என்ன? முடி அவுத்து விட்டதுதான் முடிவு. இனிமே நான் எங்கம்மா போய் பொண்ணு பார்க்க போறேன்? தட்டு இது இருக்குமா? வாங்கடா மடையனுங்களா.